ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் 12th டிசம்பர். தொடர்புக்கு 7388242442. இருக்கக்கூடிய நீர்ப்பாசனத்துறையினுடைய அமைச்சர் துரைமுருகன் நடந்து கொண்ட முறை நீண்ட நெடுநாட்களாக ஜனநாயக அரசியலில் பயணித்து வருகிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அவமானகரமான செயலாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சட்டமன்றத்தை அவமதித்திருக்கிறார். அவர் ஏதோ எதிர்க்கட்சி தலைவருக்கு பதில் சொல்லுகிறோம் என்று சொல்லி மிமிக்ரி எல்லாம் செய்து எதிர்க்கட்சி தலைவருடைய அவருடைய பேச்சிலே அரசாங்கத்தை எதிர்த்து பதில் சொல்கிறார் என்பதுடன் அவரை போல நடித்து காட்டுவது, அவரை போல மிமிக்ரி செய்வது, கேவலம் பண்ணுவது, எள்ளி நகையாடுகிறது, இதெல்லாம் சட்டமன்ற ஜனநாயகத்திலே ஏற்புடையது அல்ல. இந்த வயதிலும் துரைமுருகன் இது போன்று நடந்து கொள்கிறாரே என்று எங்களை போன்று அவரோடு பழகியவர்களுக்கெல்லாம் மிகுந்த வருத்தமாக இருக்கிறார். இது போன்ற அரசியலை அவருக்கு யார் கற்றுத்தந்தார்கள் என்று தெரியவில்லை. அவரே அந்த தவறை செய்திருந்தாலும் கூட முதலமைச்சர் எழுந்து துரைமுருகனுடைய நடவடிக்கைக்காக மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். அதை அவரும் ரசித்து மகிழ்வோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதே போல டங்ஸ்டன் பிரச்சனை ஏற்கனவே மத்திய அரசுக்கு இதுவரை அவர்கள் வேண்டாம் என்று எப்பொழுதுமே எழுதவில்லை. மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுக்கு கடிதம் வந்த போது அதை எதிர்த்து பதில் சொல்லாதவர்கள் இப்பொழுது திடீரென்று மத்திய அரசும் அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை தொடங்குவதற்கு தயாராக இல்லை என்பதை தெரிந்து கொண்டு ஏதோ அப்படி வந்துவிட்டால் நான் இந்த பொறுப்பிலே இருக்க மாட்டேன் என்று சவடால் தான் விட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு முதலமைச்சர் சவடால் விடுவதற்காக அல்ல, மத்திய அரசுடைய நடவடிக்கைகளை தெரிந்து கொண்டு அதற்காக இங்கே ஒரு நாடகத்தை அரங்கேற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் ஏற்கனவே வேண்டாம் என்று எழுதியிருக்க வேண்டும். இன்றைக்கு போட்டிருக்கிற சட்டமன்ற தீர்மானத்திற்கும் 3-4 மாதத்துக்கு முன்பு மத்திய அரசிடம் வந்த கடிதத்தையும் ஏன் மறைக்கிறார்கள்? தமிழகம் சட்ட ஒழுங்கு கெட்டு போய் மிகுந்த தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிற நிலையை எல்லாம் நாட்டு மக்களுக்கு மறைப்பதற்காக சட்டமன்றத்தை பயன்படுத்துகிறார்கள். அதற்கு தகுந்தபடி சட்டமன்றத்துடைய சபாநாயகரும் மிக கீழ்த்தரமாக நடந்து கொள்கிறார். இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும். அவருடைய குரல் என்ன? அவர் குரல் சொன்னார், ஆளுங்கட்சிக்கு எதிரான வாதத்தை சொன்னார். எங்களை பொறுத்தவரை ஆளுங்கட்சிக்கு எதிராக இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக யார் குரல் கொடுத்தாலும் அது எங்களுடைய குரல் தான். அவர் மட்டுமல்ல, யார் கொடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஓர் அணி திரள வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய முயற்சி. திமுக ஆட்சி கட்டிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதுதான் எங்களால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூல நோக்கம். காரணம், அது ஊழல் மிகுந்த கட்சியாக, ஊழல் அரசாங்கத்தை நடத்தக்கூடிய கட்சியாக, அரசாங்கத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாங்கத்தின் அதிகாரிகளை துஷ்பிரயோகம் செய்ய வைத்து காட்டாட்சி தர்பார் நடத்துகிற கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தமிழக அரசை நடத்தி கொண்டிருக்கிறார். அதை தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் எங்கள் உயிர் மூச்சு. இந்த உயிர் மூச்சுக்கு யாரெல்லாம் ஆதரவு தருகிறார்களோ அவர்கள் எங்கள் குரலாகவே இருந்து விட்டு போகட்டும். அது ஜாதிய அரசியலை முன்னெடுத்திருக்கிற திட்டம் அல்ல. நலிந்து போன, மறைக்கப்பட்ட தமிழ்நாட்டு நாகரிகம், கலாச்சாரம், பண்பாட்டை மீண்டும் புதுப்பிப்பதற்கு தமிழ்நாட்டு மட்டுமல்ல பாரத நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கைவினை கலைஞர்கள், குறிப்பாக சிற்பக்கலை எடுத்துக் கொள்ளுங்கள், அழிந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையை காப்பாற்றுவதற்கு அவர்களால் தான் முடியும்.
சிற்பக்கலையில யாரெல்லாம் அதில் ஈடுபாட்டோடு இருக்கிறார்களோ அவரால் தான் சிலைகளை செதுக்க முடியும், கலைநயத்தை உருவாக்க முடியும். ஆக அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காகத்தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களோடு பாரத தேசத்தினுடைய கைவினைஞர்களை தொடர்புபடுத்தி இவருடைய உற்பத்தியை செய்கிற இவருடைய பொருள், இவர்கள் தயாரிக்கிற பொருள் உலக மையத்தில், உலக வர்த்தகத்தில் கூடுதல் விலைக்கு செல்வதற்கு, வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக அவைகளை மாற்றுவதற்காகத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இது 2047 பாரத தேசத்தை வலிமையான தேசமாக, விக்சித் பாரத் வலிமையான தேசமாக உருவாக்குவதற்கு அடித்தளத்தை அமைக்கிற திட்டம். பாரதத்தில் இருக்கக்கூடிய கைவினைஞர் போல் உலகத்தில் வேறு எவனாலும் செய்ய முடியாது. இங்கே இருக்கிற கலையை வேறு நாட்டிலே இருந்து உற்பத்தி செய்ய முடியாது. ஆக இந்த கலைஞர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இதிலே ஜாதிய அரசியலை, ஜாதிய முலாம் பூசி ஒரு முதலமைச்சர் அறிக்கை விடுவதோ, அதற்காக நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் என்று சொல்வது என்று தமிழ்நாட்டில் இருக்கிற கைவினைஞர்களை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலைஞர்களை அவமானப்படுத்துகிற செயல். இது கிராமப்புற பொருளாதாரத்தை பாதிக்கும். இனி இது உணர்ந்தாவது அது போன்ற அறிக்கையை முதலமைச்சர் விடாமல் இருப்பது நல்லது.